சீதாராமன் சீரியல் செப்டம்பர் 13 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சீதா ரொம்ப குழப்பத்தோடு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ராம் வராங்க. என்ன சீதா, என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க கரெக்டாக துரையும் வந்துடுறாங்க. இல்லை பாஸ், எனக்கு ஏதோ தப்பாக படுது, மனசெல்லாம் அப்படியே படன்னு அடிச்சுக்குது. மீராக்கா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அது சுவிட்ச் ஆஃப்னு வருது. எதுக்காக திடீர்னு மீராக்கா இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போனாங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சத்யனை எப்பவுமே சத்யனை துருன்னு பார்த்து பழகிட்டாங்க. இப்போ திடீர்னு ஐசியூவில் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்க்கவும் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிருப்பாங்க. அதனால தான் அதை பார்க்க முடியாமல் வீட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு ராம் சமாதானம் சொல்ல, இல்லை பாஸ், எனக்கு ஏதோ மனசெல்லாம் படன்னு இருக்குது, ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுது. அதுதான் முத்தாரம்மன் எனக்கு ஏதோ ஒரு வகையில் தெரியப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சீதா சொல்ல, சீதா உனக்கு டவுட் வந்தால் அது சரியாக தான் இருக்கும் அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீராவை ரெடி பண்ணுறதுக்காக சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேரும் வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சூப்பராக மேக்கப்பும் போட்டு முடிச்சிடுறாங்க. மீரா அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு, இப்படி அழுதுகிட்டே இருந்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் கலைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க, நம்மளையெல்லாம் விட்டு இப்போ போயிடுவாங்கல்ல, அதான் அப்படின்னு அஞ்சலி சொல்ல, ராமனை கைக்குள்ளே போட்டுட்டா அந்த தையல்காரி என்ன வேணாலும் நடத்திடலாம்னு நினச்சிட்டாளா? இப்போ பார்த்தீங்கல்ல, எங்கள் சித்தி தான் ஜெயிச்சிருக்காங்க, அந்த தையல்காரியை முதல்ல ஓட இங்கேருந்து விரட்டணும் அப்படின்னு 3 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்க மீரா ரொம்பவே டென்ஷன் ஆகி, அதான் என்ன ரெடி பண்ணிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க, நான் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீரா. அதுக்கப்புறம் 3 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் விஷாலோட அப்பா மகாக்கும் அர்ச்சனாக்கும் அப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீங்கள் தாம்மா, நீங்கள் மட்டும் இல்லைனா என் பையனோட கல்யாணம் இந்த அளவுக்கு நடந்திருக்காது. ஏன்னா என் பையனுக்கு அடுத்த பர்த்டே வருது, அதுக்குள்ளே கல்யாணம் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாண யோகமே இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதனால் இந்த கல்யாணத்துக்கு முக்கிய காரணமே நீங்கள் தாம்மா, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு விஷாலோட அப்பா சொல்லிட்டு இருக்க, எதுக்காக இவ்வளோ இறங்கி பேசிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் நம்ம இறங்கி பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போது என்னால் தான் அந்த மீராக்கே வாழ்க்கை கிடைக்க போகுது, என்ன அப்படி தானே அப்படின்னு விஷால் மகாவை பார்த்து கேட்க, ஆமாங்கிறாங்க மகாவும். மகா, நான் என்ன தான் உன் கூடவே இருந்தாலும் எங்கே இதெல்லாம் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் பரவாயில்ல மகா, சூப்பராக நீ சொன்னதை நடத்தி காட்டிட்ட மகாங்கிறாங்க அர்ச்சனா. மகாவும் ரொம்ப ஹாப்பியாக தேங்க்ஸ்காங்கிறாங்க. இன்னொரு பக்கம் செல்வி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தனியாக கீழே இறங்கி போய் நின்று அவங்க ஃபோன் எடுத்து சீதாக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே மகாவும் அர்ச்சனாவும் எங்கேயோ அந்த செல்வி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே கீழே இறங்கி வராங்க. அங்கே பார்த்தா செல்வி ஒரு மூலையில் நின்று சீதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அம்மா, நீங்கள் மட்டும் இப்போ வரலன்னா மீரா அம்மா வாழ்க்கையே போயிருமா அப்படின்னு செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஃபோனில். இன்னொரு பக்கம் சீதா, செல்வி அக்கா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மகா அர்ச்சனா வந்து அந்த ஃபோனை வாங்கி கீழே வீசிட்டு செல்வியை பலார்னு 2 பக்கமும் அரைகிறாங்க. சம்பளம் வாங்குறது மகா கிட்ட, நீ வேலை அந்த சீதாவுக்கு செஞ்சுட்டு இருக்கியா, என்னோட வைரல் நெக்லஸை காணும்னு உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, எதுக்கு மகா அதெல்லாம், மீராவை விஷாலுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம், இவளையும் கூடவே சேர்த்து அனுப்பிச்சு வைப்போம் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, சூப்பர் ஐடியாக்கா, மீரா பொண்டாட்டி செல்வி வெப்பாட்டியா விஷாலுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், முதல்ல போய் அந்த மீராவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி துரத்தி விட செல்வி அங்கிருந்து போயிடுறாங்க. திரும்பவும் சீதா செல்விக்கு கால் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப்னு வருது. நான் தான் சொன்னேன்ல அங்கே ஏதோ தப்பு நடக்குதுன்னு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, உனக்கு தப்பா படுதுன்னா அப்ப அது சரியா தான் இருக்கும், நம்ம உடனே அது என்ன ஏதுன்னு பார்க்கணும் அப்படின்னு ராம் துரை 2 பேரும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் வந்து பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ராம் தங்கச்சிங்க 3 பேரும் சேர்ந்து மீராவை கூட்டிட்டு வராங்க. இதோ எங்க தங்கச்சி தேவதை மாதிரி வந்துட்டாங்கிறாங்க சுபாஷ். சரின்னு விஷால் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. பூவெல்லாம் மீரா கையில கொடுக்க கையில அப்படியே பிளட் கீழே போயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க ஐயர். அச்சச்சோ, பொண்ணு கையில ரத்தம் வருது, கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கிறது சரியா படல அப்படின்னு ஐயர் சொல்ல, மீரா அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. விஷால், அவளுக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீ தாலி கட்டுங்கிறாங்க மகா அர்ச்சனாலாம். சரின்னு விஷாலும் தாலி கட்ட போறாங்க. உடனே வாட்ச்மேன் வந்து, 1 நிமிஷம் இருங்க, தாலி கட்டாதீங்க, ஒருவேளை நீங்க மட்டும் தாலி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் இதுதான் கடைசி கல்யாணம்னு வேற சொல்லியிருக்காங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணமே ஆகாது, கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல, விஷால் அப்படியே யோசிக்கிறாங்க. முதல்ல மீராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்ல முதல்ல நீ தாலி கட்டு, அதுக்கப்புறமா நம்ம மீராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்னு மகா சொல்ல, அவங்க சொல்றது கேட்காதங்கிறாங்க வாட்ச்மேன். இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்கறதா இல்லை, முதல்ல மீராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம், அதுக்கப்புறம் தாலி கட்டிக்கலாம் அப்படின்னு விஷால் சொல்ல, அவளுக்கு எதுவும் ஆகாது, நீ தாலி கட்டின உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு மகா சொல்ல, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா உங்க வீட்டுல இருந்து ஒரு பொண்ணை தரணும், அதுக்கு நீங்க ஒத்துக்குவீங்களா அப்படின்னு விஷால் கேட்க, அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க மகா அர்ச்சனா 2 பேரும். முடியாதுல்ல, அப்போ முதல்ல மீராவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு விஷால் சொல்ல, கரெக்டா ஆம்புலன்ஸ் வந்து நின்றுது.
அதில் சீதா, ராம், துரை 3 பேருமே ஆம்புலன்ஸில் மாறு வேஷத்தில் வராங்க. என்ன ஏதுன்னு சொல்லி மீராவை செக் பண்ணி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இங்கே எதுவுமே பண்ண முடியாது, முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சீதா செக் பண்ணி சொல்ல, இல்லை முதல்ல இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம், ஏன்னா இப்போ அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு மகா அர்ச்சனா எல்லாம் சொல்ல, என்ன மேடம் புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, ஒரு உயிரை விட உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது தான் முக்கியமா, கல்யாணத்தை எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், ஆனால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி பேச, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகுதுன்னா நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு தான் போகணும், அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் உடனே பயந்துடுறாங்க. சரி விஷால், நீ கையில தாலி எடுத்துக்கோ, மீரா கண் முழிச்சதும் நீ ஹாஸ்பிட்டலே வச்சு தாலியை கட்டிடுவியாமா அப்படின்னு மகா சொல்ல விஷாலும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து மீராவை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போறாங்க. கூட ராம், சீதா, துரை 3 பேர் மட்டும் போறாங்க. செல்வி, வாட்ச்மேன் 2 பேரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் பின்னாடியே ஓட மகா, அர்ச்சனா, சேது, சுபாஷ் எல்லாரும் அவங்க பின்னாடி ஓடி வராங்க. யார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணது, நீயா அப்படின்னு கேட்டு மகா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆளுக்கு மாற்றி மாற்றி நான் இல்லைங்கிறாங்க. சரி நீங்கள்லாம் முன்னாடி போயிட்டுருக்க, நாங்கள் இதோ பின்னாடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அர்ச்சனா உள்ளே போகிறாங்க. சேது, சுபாஷ் கிளம்புறாங்க பின்னாடியே. ஆம்புலன்ஸ்குள்ளே சீதா, ராம் எல்லாரும் மாஸ்க்கை கழட்டிட்டு மீராக்கான்னு சொல்லி எழுப்பிட்டு இருக்காங்க. மீராவும் அப்படியே கண்முழிச்சு பார்க்குறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.